முதல்ல திரு கருணா உங்ககிட்ட இருந்தே தொடங்குறேன். ஒட்டுமொத்தமாக அருந்ததியருக்கான உள் இட ஒதுக்கீடு திமுக அரசு 2009 கலைஞர் கருணாநிதி தலைமையிலான அரசு கொண்டு வந்த அந்த சட்டத்துக்கான ஒரு முழுமையான ஒரு வடிவம் இறுதி தீர்ப்பு கிடைச்சிருக்கு. அதற்கான மகிழ்ச்சியும் பெருமிதத்தையும் முதலமைச்சர் வெளிப்படுத்தி இருக்கிறார். இன்னொரு பக்கம் வன்னியர் உள்ளிட்ட அந்த எதிர்குரல்களும் வருவதையும் நம்ம பார்க்க முடிகிறது. ஒட்டுமொத்தமாக சமூக நீதி விவகாரத்தை திமுக அரசு எப்படி கையாள்கிறது அப்படின்னு பார்க்கலாம். அனைவருக்கும் வணக்கம். இந்த அரசியல் சாசன பெஞ்ச் அளித்திருக்கக்கூடிய இந்த தீர்ப்பு என்பது தமிழ்நாட்டுக்கு மட்டுமல்ல, ஒட்டுமொத்த இந்தியாவுக்கும் ஒரு இடஒதுக்கீட்டு பாலிசியில மாநில அரசுகள் செய்யக்கூடிய அந்த சின்ன 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 நெகிழ்வுத்தன்மைக்கு ஒரு அங்கீகாரம் அளித்தது. இரண்டாவது, இந்த இடஒதுக்கீட்டை முழுமையாக அமல்படுத்தி அனுபவித்து வரும் மாநிலம் தமிழ்நாடு. இந்தியாவிலே மிக அதிக அளவிலான இடஒதுக்கீட்டை கொண்டிருக்கக்கூடிய மாநிலம். அதிலும் குறிப்பாக இந்த தீர்ப்புக்கு தொடர்புடைய உள் ஒதுக்கீடு, இந்த உள் ஒதுக்கீடுக்கான ஒரு சட்டத்தை முதலில் இந்தியாவிலேயே கொண்டு வந்து தலைவர் கலைஞர் அவர்கள் 2009 ஆண்டு இந்த சட்ட முன்வடிவை கொண்டு வந்து அருந்ததியருக்கு 3% உள் ஒதுக்கீட்டை அளித்து இந்த நிமிடம் வரை அது அந்த உள் ஒதுக்கீடு எந்தவித அரசியல் அல்லது நீதிமன்ற தடைக்கும் உள்ளாகாமல் எத்தனை வழக்குகள் இருந்தாலும் அத்தனை வழக்குகளையும் தாங்கி கொண்டு அதற்கு எந்த தொந்தரவும் இல்லாமல் மிக சீரிய அளவில் அந்த மக்களுக்கு பயன்பட்டு வருகிறது. இந்த வகையில் பார்க்கும்போது இந்த தீர்ப்பு என்பது 15 ஆண்டுகளுக்கு முன்பு தலைவர் கலைஞர் அவர்கள் அளித்த ஒரு சட்ட முன்வடிவுக்கு அவர் அமர்ந்து தயாரித்த ஒரு சட்டத்திற்கு ஒரு ஒட்டுமொத்த உச்ச நீதிமன்றத்தின் மாண்புமிகு நீதியரசர்கள் 7 பேர் அமர்ந்து அதற்கு அங்கீகாரம் அளித்திருக்கிறார்கள் என்பதாகத்தான் இது கருதப்படுகிறது. ஒரு வகையில் பார்த்தால் மிகவும் வியப்பாகவும் இருக்கிறது. நம் தமிழ்நாட்டின் முதலமைச்சராக 5 முறை இருந்தவர், ஒரு மாநிலத்தில் இருந்து கொண்டு மிகப்பெரிய கல்வி தகுதி எதுவும் பெறாத ஒரு மனிதர், முழுக்க அரசியலை களத்திலே பயின்ற மனிதர், மக்களோடு மக்களாக இருந்து ஒரு அரசியல் தலைவராக முதலமைச்சராக மேலுக்கு வந்தவர், அவர் அமர்ந்து தயாரித்து அமல்படுத்திய அந்த சட்ட முன்வடிவு இன்று உச்ச நீதிமன்றத்தால் அங்கீகாரம் பெற்றிருக்கிறது என்பது அரசியல் ஒட்டுமொத்த தமிழ்நாட்டுக்கும் இது ஒரு பெருமையாகத்தான் கருத்து. ஏன் என்று சொல்லணும்னா, இதே போன்ற ஒரு உள் ஒதுக்கீட்டை அதன் பிறகு தலைவர் கலைஞருக்கு பிறகு பல வகையில் பல்வேறு மாநிலங்கள் முயன்று பார்த்தன. இஸ்லாமியர்களுக்கு நாம 3.5% முதல் கொடுத்திருக்கிறோம். இந்தியாவில் வேற எந்த மாநிலத்திலும் அதை முயன்று பார்க்கும் போது அத்தனை முறையும் சட்டத்தில் ஒரு சேலஞ்ச் பண்ணும்போது அங்கே சிக்கிக்கொண்டு அவை பலமுறை ரத்து செய்யப்பட்டது காண்கிறோம். இதே போல பாதிக்கப்பட்டவர்கள் இதே போன்ற உள்ஒதுக்கீடுகள் SC ST பட்டியலின மக்களுக்கே ஒரு சில இடத்தில் மாநிலங்கள் கொடுத்தவை கூட ரத்து செய்யப்பட்டது. ஆனால் தமிழ்நாட்டு சட்டம் மட்டும் இதுவரைக்கும் யாராலும் கை வைக்க முடியாத அளவுக்கு துல்லியமாகவும் தெளிவாகவும் வலுவாகவும் இருப்பதற்கு காரணம் தலைவர் கலைஞர் அவர்கள் அதில் காட்டிய அக்கறையும் அதற்கு அதுக்காக கலெக்ட் பண்ண டேட்டா, அதை சட்டத்தை கொண்டு நிறைவேற்றுவதற்கு அவர் காட்டிய சட்டப்பூர்வமான வழிமுறை, இந்த அவசர அடி இல்லாம கடைசி நிமிடத்துல கடைசி தேர்தலுக்காக செய்யக்கூடிய ஒரு கிமிக்லாம் இல்லாம அது உண்மையிலேயே ஓராண்டு காலம் அதில் ஆராய்ந்து அதில் இருக்கக்கூடிய எல்லாரிடமும் கருத்து கேட்டு அதுக்கு முறையாக ஜனார்தனன் தலைமையில் நீதியரசர் ஜனார்தனன் தலைமையில் அதுக்கு குழு அமைத்து அந்த குழுவிடமிருந்து அறிக்கை பெற்று, அது மட்டுமல்ல அந்த குழுவின் அறிக்கையை டெல்லியில் இருக்கக்கூடிய தேசிய பிற்பட்டோர் தாழ்த்தப்பட்ட ஆணையத்திற்கு அனுப்பி அவர்களிடமும் கருத்துரு பெற்று ஒரு சட்டத்தை கொண்டு வரும்பொழுது அந்த சட்டம் எவ்வளவு வலுவாக இருக்கும். மாநில அரசின் ஒரு சட்டமன்றத்திற்கு, மாநில அரசு இயற்றக்கூடிய சட்டத்திற்கு இன்று உச்ச நீதிமன்றம் அங்கீகாரம் அளித்திருக்கிறது. ஒரு சீரிய செயல்முறையில ஒரு நடவடிக்கையில இப்படியான ஒரு வெற்றியை பெற்றிருக்கிறோம் அப்படின்னு பெருமிதம் கொள்றீங்க. நிச்சயமா எல்லாருக்குமே அதுல மகிழ்ச்சி. யாருமே இதுல இரண்டாவது கருத்து அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு போகல. பயன்களை பார்க்கணும். அது ஒரு சின்ன அது இந்த 3% அளித்திருக்கக்கூடிய பயன்களை நம்ம பார்த்தா பிரமிப்பா இருக்கும். அருந்ததியர் மக்கள் அருந்ததியர் மக்கள் மட்டுமல்ல, கூட உள்ள கூட ஒரு 3-4 பிரிவுகளை சேர்த்து அந்த பிரிவுக்கு தான் அந்த 3% கொடுக்கப்பட்டுள்ளது. அந்த மக்கள் இடஒதுக்கீட்டின் எந்த ஒரு நன்மையையும் பெறாதவர்கள். அந்த நாட்கள் வரைக்கும், அந்த காலம் வரைக்கும், அந்த சட்டம் வருவதற்கு முன் வரைக்கும்
ஒரு சென்னை மருத்துவக் கல்லூரியில் அருந்திய மாணவர்கள் எத்தனை பேர் இடம் பார்த்தார்கள் என்றால் அது 1.01% கூட கிடையாது. ஸ்டான்லி மருத்துவமனையில் ஒரு மாணவர் கூட கிடையாது. ஒட்டுமொத்த தமிழ்நாட்டு அரசு மருத்துவமனையில் அரசு மருத்துவ பிரிவில் மருத்துவ படிப்பில் அந்த மாணவர்களுக்கு இடம் கிடைக்காத இருந்த ஒரு சூழ்நிலையில் அந்த 3% என்பது எவ்வளவு பெரிய மாற்றங்கள். அது வரைக்கும் 10 மாணவர்கள் படித்துக் கொண்டிருந்தவர்கள் ஒரே ஆண்டில் சட்டம் தலைவர் கலைஞரால் அமலுக்கு வந்த ஒரே ஆண்டில் 90 மாணவர்களாக மாறினார்கள். இன்னைக்கு தமிழ்நாட்டுல 5500 அரசுக்கான மருத்துவ இடங்கள் இருக்கிறது. அப்ப 5000 மருத்துவ இடங்கள் இருக்கும் போது அதில் 3% ஏற்படும் 150 மாணவர்கள் அருந்ததியர் மாணவர்கள். உண்மைதான். இல்ல, சமூக நீதிக்கான ஒரு மிக முக்கியமான ஒரு மைல்கல் இது அப்படிங்கறதுல மாற்று கருத்து இல்ல. அது சாதாரண விஷயம் கிடையாது. நிச்சயமா அது ஒரு பெரிய விஷயம் தான். அதுல மாற்று கருத்து இல்ல. ரைட். இல்ல, ஒட்டுமொத்த தமிழ்நாட்டுக்கும் தமிழ்நாட்டின் சமூக நீதி பாதைக்குமான ஒரு அங்கீகாரமா தான் அதை பார்க்கணும். ரைட். அதை வரவேற்கக்கூடிய அதே சமயம் ஈவன் உங்களை இந்த விஷயத்துல கடுமையா விமர்சிக்கக்கூடிய பாட்டாளி மக்கள் கட்சி மருத்துவர் ராமதாசும் அதை வரவேற்கிறாங்க. அப்படியே கொஞ்சம் இந்த பக்கம் திரும்பினோம்னா சமூக நீதிக்கு இவ்வளவு உரத்து குரல் கொடுக்கக்கூடிய திமுக வன்னியர் உள் இட ஒதுக்கீட்டில் மட்டும் ஏன் அந்த தரவுகளை திரட்டி தர முடியல? இன்னும் திட்டமிட்டு அந்த அறிக்கையெல்லாம் நீங்க பாத்தீங்கன்னா அது வஞ்சம் வன்மம் அப்படின்னு ரொம்ப காட்டமான எதிர்வினையை ஆற்றிருக்கிறார்கள். அப்ப ஒரு கண்ணுல வெண்ணெய் மறு கண்ணுல சுண்ணாம்பு அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த விமர்சன பார்வையை எப்படி பாக்குறீங்க? இது மருத்துவர் ராமதாஸ் சொல்லக்கூடிய அண்மையில் அதுவும் விக்கிரவாண்டி தேர்தல் முடிவுக்கு பிறகு அவர் பேசக்கூடிய பேச்சுக்கள், அவர் விடக்கூடிய அறிக்கைகள் இருக்கக்கூடிய சொற்கள் எல்லாம் அவர் தரத்துக்கு உகந்ததாக இல்லை. தமிழ்நாட்டு மக்கள் ரொம்ப வேதனையுடன் அதை பார்க்கிறார்கள். முதல்வரை ஒருமையில் பேசுவதும் எடுத்தேன் கவித்தேன் என்று பேசுவதும் இவ்வளவு நாள் அவர் கட்டி காத்து வைத்திருந்த ஒரு மூத்த அரசியல்வாதி என்ற மரியாதை அவர் சுத்தமாக இந்த சூழலில் அவர் எழுதுகிறார். அவர் நிதானம் இழந்த அரசியல்வாதியாக காணப்படுகிறார். சரி, மக்கள் பார்த்து கொண்டிருக்கிறார்கள். இப்போ இந்த வன்னியர்களுக்கான இடஒதுக்கீட்டை திராவிட முன்னேற்ற கழகம் எந்த காலத்திலும் எதிர்க்கல. அவர்கள் அதிமுகவின் கடைசி ஆட்சி காலத்தின் கடைசி வாரத்தில் அந்த சட்ட முன்மொழிவை கொண்டு வந்து அவர் சட்டத்தை நிறைவேற்றுகிறார்கள். அந்த சட்டத்தை நிறைவேற்றி அது தேர்தல் கூட்டணிக்காக ஏற்படுத்தப்பட்ட ஒரு அண்டர்ஸ்டாண்டிங். இது எல்லாருக்கும் தெரியும். அந்த அதான் சட்டத்தை பயன்பாட்டுக்கு கொண்டு வரவில்லை. ஏன்னா அப்ப எலெக்ஷன்ல கோட் ஆஃப் கான்டக்ட் இருந்தது. அப்ப தேர்தல் நடந்து கொண்டிருந்தது. தேர்தல் முடிந்து திராவிட முன்னேற்ற கழகம் வெற்றி பெற்று ஆட்சிக்கு வருகிறது. ஆட்சிக்கு திராவிட முன்னேற்ற கழகம் வந்த பிறகுதான் அந்த சட்டத்தின் முதல் பயன்பாடே வருகிறது. அப்ப அந்த 10.5% வரும்போது திராவிட முன்னேற்ற கழகம் தடுத்து நிறுத்தவில்லை. இல்ல, உங்களுக்கு உதட்டளவில் தான் அந்த ஒரு ஒப்புதல் கொடுக்குறீங்க, உள்ளத்தளவில் அது கிடையாது. பிற்படுத்தப்பட்ட ஒரு ஆணையம் ஜனவரி மாசம் 2023 அமைக்கப்படுது. தொடர்ந்து 15 மாதங்கள் கால நீட்டிப்பு வழங்கப்படுது. 6 மாசம் 3 மாசம் 6 மாசம்னா அதற்கு பிறகு ஓராண்டு கால நீட்டிப்பு வழங்கப்படுது. அப்படின்னா அப்போ உங்களுக்கு கொடுக்கணுங்கிற எண்ணம் கிடையாது, கால நீட்டிப்பு பண்ணணும், இல்ல மத்திய அரசு கிட்ட நீங்க அதை தள்ளி விட்டுறணும் அப்படிங்கறதா உங்களுடைய நோக்கமா இருக்குன்னு அவர் சொல்றாரு. இது லாஜிக்கா இல்லையா? இந்த ரெண்டுலையும் இப்ப அருந்ததியர் உள் ஒதுக்கீட்டை இன்றைக்கு உச்சநீதிமன்றம் ஏற்றுக்கொண்ட உள் ஒதுக்கீட்டை இந்தியாவிலேயே முதல் முறை அறிமுகப்படுத்திய தமிழ்நாடு இதே அளவுக்கு நிதானமாகவும் தரவுகளை தேடியும் யாராலும் உடைக்க முடியாத ஒட்டுமொத்தமான ஒரு பருந்து பார்வையில் அதை பார்த்து அதற்காக கொடுக்கப்பட்ட தரவுகளின் அடிப்படையில் தான் இன்னைக்கு அந்த சட்டம் இன்னைக்கு நிக்குது. அப்போ இதுல போய் அவசரப்பட வேண்டிய அவசியம் என்ன இருக்கு? இப்ப அவசரமா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அவசரப்பட்டார்கள், உடனடியாக கொடுத்தார்கள் என்றால் அடுத்த ஒரு மாதத்தில் அவர்களுக்கு தேர்தல். திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு அந்த சட்டம் உண்மையிலேயே அது நிறுத்த வேண்டும். எந்த சூழ்நிலையிலும் அதுக்கு அந்த சட்டம் நீதிமன்றத்தில் காப்பாற்றப்பட வேண்டும் என்றால் அது முழுமையான தரவுகளை திரட்ட வேண்டும். அதுக்கு பல கால தாமதம். அதுக்காக தான் உதவி பண்ணலாம் மொழிய அவர் திராவிட முன்னேற்ற கழகம் ஒரு இன்னைக்கு ஆண்டு கொண்டிருக்கக்கூடிய ஆளுங்கட்சியாக இருக்கக்கூடிய திமுகவை ஒரு எதிரியின் இடத்தில் இருந்து வைத்து பார்ப்பது, அதுவும் சமூக நீதிக்காக, அதுவும் இடஒதுக்கீட்டுக்காக. தலைவர் கலைஞர் அவர்கள் 5 முறை முதலமைச்சராக இருந்திருக்கிறார். 5 முறை முதலமைச்சராக இருந்தவர் 5 முறையும் இடஒதுக்கீட்டின் அளவை உயர்த்தியிருக்கிறார். 69% இடத்தை என்ற அளவுக்கு இடஒதுக்கீட்டை கொண்டு வந்து வைத்தது தலைவர் கலைஞர் அவர்கள். இப்படி இத்தனை அளவுக்கு ஒவ்வொரு இடத்திலும் சமூக நீதி கோட்பாட்டில் ஒவ்வொரு இடத்திலும் வெகு எச்சரிக்கையாகவும் கவனமாகவும் இருக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகத்தின் மீது தன்னுடைய அரசியல் இருப்புக்காக, தன்னுடைய அரசியல் லாபத்துக்காக ஒரு ஒட்டுமொத்த சமூகத்தை திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு தனிப்பட்ட முறையில் விரோதியாக முயன்று கொண்டிருக்கிறார். அதில் பரிதாபமாக தோற்றுக்கொண்டும் வருகிறார். ரைட், நன்றி. நான் வரேன். திரு கருணா, உங்க பதில் எதிர்வினை. நண்பர் பேசியதை நான் முழுவதும் வரவேற்கிறேன், பாராட்டுகிறேன்.
அவர் வந்து அவர் கட்சிக்கு கொள்கைக்கு நேர்மையாக பேசியிருக்கிறார், அவர் மனசுக்கு நேர்மையாக பேசியிருக்கிறார். ஒரு விவாதத்துக்காக எந்த ஒரு புரட்டியும் போடல, எதையும் வந்து பொய்யோ ஒரு 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 இல்லாத ஒரு விஷயத்தையோ அவர் கட்டமைக்கிறார். அதனால அவர் நான் பாராட்டுகிறேன். இப்போ வந்து பாமக நண்பர் என்னெல்லாம் சொன்னாரோ அதுக்கு எல்லாத்துக்கும் அவரே பதில் சொல்லிட்டார். இப்போ நம்ம கேட்க வேண்டியது, டாக்டர் ராமதாஸ் அவர்கள் பாஜகவுடன் அரசியல் கூட்டணி வைத்திருக்கிறார்கள், இன்னைக்கு என்டிஏவில் இருக்காங்க, இன்னைக்கு அவர்களுடைய ட்ரஸ்டட் பார்ட்னரா இருக்காங்க. இப்போ பாஜகவின் கருத்து நேரடியாக இப்ப விவாதத்தை சற்று முன்பு சொல்லப்பட்டு விட்டது, அவர்கள் எந்த விதமான இடஒதுக்கீட்டுக்கும் அவர்கள் ஆதரவு இல்லை. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் இவர்களுடைய சமூக நீதி பயணத்தில், தமிழ்நாட்டின் சமூக நீதி பயணத்தில் ஒரு ட்ரஸ்டட் பார்ட்னர், ஒரு நீண்ட கால நண்பன், தொடர்ந்து அந்த சமூக நீதி பயணத்தின் தொடக்க புள்ளியாக இருக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகத்தை அரசியல் லாபத்துக்காக டாக்டர் ராமதாஸ் அவர்கள் தேவையில்லாமல் பகைத்துக் கொள்கிறார். இப்போ அவர்களுடைய எலக்டோரல் அலையன்ஸ் வந்து அந்த உள்ஒதுக்கீட்டை அவங்க ஒரே வார்த்தை கேட்கறாங்க, எம்பிசில உங்களுக்கு மட்டும் கொடுத்தா மற்றவங்க எல்லாம் கேட்டா என்ன பண்றதுன்னு இப்ப அவர் கேட்கிறார். ஆனா திமுக அந்த வார்த்தையை கேட்கல. திமுக அந்த 10.5 எப்படி சட்டப்பூர்வம் ஆக்க முடியும் என்பதற்காக போராடி கொண்டிருக்கிறது. ஆனா அவங்களுடைய எலக்ட்ரல் அலைன்ஸ் பார்ட்னர் வந்து இப்ப நீங்க வாங்கிட்டீங்கன்னா மத்தவங்க எல்லாம் கேட்பாங்களா, நாங்க என்ன சார் பண்றதுன்ற கேள்வியை கேட்கிறாரு. அதுக்கு குமார் வந்து ஒரே நிமிஷம் இல்ல, அவர் பிஜேபி இல்ல, அவர் வலதுசாரி கருத்தாளர் தான். சரி, வலதுசாரி கருத்து, நான் ஒட்டுமொத்தமா வலதுசாரி கருத்து இல்ல. டிபேட்டுக்கு வரக்கூடியவர்கள் எல்லாம் வந்து நேரடியாக கட்சியில வர்றது இல்லையா, இப்போ பரவாயில்ல, அது வலதுசாரி கருத்து. அப்ப வந்து இது ஒரு நல்ல கேள்வி. இந்த கேள்விக்கு வந்து டாக்டர் ராமதாஸ் தான் பதில் சொல்லணும். அப்புறம் ரெண்டாவது, இன்னைக்கு வந்து இந்த டாபிக்கோட முதல் பாயிண்ட், ஒரு உள் ஒதுக்கீட்டை சட்டப்பூர்வமாக்கி இருக்கிறது தமிழ்நாடு, அதற்கு வழிகாட்டி இருக்கு. இதை வந்து நம்ம முழுமையாக கொண்டாடிட வேண்டும். இந்த முழுமையாக கொண்டாடக்கூடிய இந்த சூழ்நிலையில ஒரு உச்சநீதிமன்றம் வந்து ஒரு சில கைட்லைன் கொடுத்திருக்கு, சில விஷயங்களை பார்க்குது. இதுல வந்து நல்ல வித்தியாசம் தெரியுது. ஒண்ணு, இது வந்து பட்டியலின மக்களுக்கு இருக்கக்கூடிய உள்ஒதுக்கீட்டுக்கான விவாதம், அதற்கான தீர்ப்பு, அதற்கான வாதம் தான் இது. பட்டியலின மக்கள் இல்லாததற்கு ஏற்கனவே நமக்கு இந்திரா சஹானி வழக்குல ஒரு மிகப்பெரிய ஒரு அபாயம், ஒரு கட்சி நம் தலைக்கு மேல் தொங்கிக் கொண்டிருக்கிறது. 50% மேல இருக்கக்கூடிய வழக்கை எந்த இடஒதுக்கீட்டை பட்டியல மற்ற ஓபிசி இல்ல, அதாவது பிசி எம்பிசி பிரிவுகளில் எந்த இடத்திலும் வந்து அதை வந்து எந்த நேரத்திலும் அதுக்கு ஒரு கட்சியாகத்தான் நம்ம பார்த்து அது மிகுந்த எச்சரிக்கையோட தான் கடக்க வேண்டும். ஏற்கனவே ஒரு விஷயத்தை நாம வந்து 69% நம்ம வந்து இடஒதுக்கீட்டுக்குள் கொண்டு வந்து விட்டோம், அதை வந்து அட்டவணைக்குள்ளும் கொண்டு வந்து விட்டோம். அப்ப அந்த அட்டவணை பாதுகாப்பு, இது கான்ஸ்டிடியூஷனல் பாதுகாப்பு இல்ல, அட்டவணை பாதுகாப்பு. இந்த அட்டவணை பாதுகாப்பில் இருந்து இதை நீட்டித்து வைத்திருக்கக்கூடிய ஒரு முக்கியமான கடமையும் பொறுப்பும் தமிழ்நாட்டு அரசுக்கு இருக்கிறது, திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு இருக்கிறது. இதுல எடுத்தோம் கவிழ்த்தோம் என்று நாம இதுல போய் பண்ணி இருக்கக்கூடிய எதுக்கும் சிக்கல் வந்துடக்கூடாது. இரண்டாவது, மீண்டும் 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 அவர்கள் சொல்லக்கூடியது என்னன்னா, தமிழ்நாட்டுக்கு உரிமை இருக்குது, தமிழ்நாட்டுக்கு உரிமை இருக்குது, நீங்க நினைச்சா நீங்க எடுக்கலாம். அவர்கள் எடுக்கலாம் சொல்லக்கூடிய அந்த சென்சஸை எடுக்கக்கூடிய இந்த உச்ச நீதிமன்றம் எடுத்துக்கொள்ளக்கூடிய டேட்டா எடுக்கக்கூடிய சென்சஸ் நம்ம எடுக்கக்கூடிய அதிகாரம் மாநில அரசுக்கு இல்ல. நாம எடுக்கக்கூடிய சர்வே, அந்த சர்வே எடுத்தாலும் அது பயனில்லை என்பது இப்ப பீகார் பாட்னா ஹைகோர்ட் ஜட்ஜ்மெண்ட்ல தெரிஞ்சு போச்சு. பாட்னா அந்த ஜட்ஜ்மெண்ட் வந்து ஒரே நிமிஷம், அவங்க வந்து இடஒதுக்கீட்டின் அளவை உயர்த்த கூடாதுன்னு தானே தீர்ப்பு சொன்னாங்க. அவங்க வந்து இதை வந்து தவறுன்னு சொல்லலையே. இல்ல நீங்க இந்த மாதிரியான தரவுகளுடன் எடுத்துட்டு போகும்போது அதை நீங்க கொண்டு போய் முடியாது. நம்ம கொஞ்சம் பெட்டர், நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த அடுத்த கட்டம், நம்மளுடைய அடுத்த கட்டம் என்பது இந்த இடஒதுக்கீடு, இருக்கக்கூடிய இடஒதுக்கீட்டின் பயனை முழுமையாக எல்லாருக்கும் அந்த சமூகத்தில் இருக்கக்கூடிய எல்லா மாணவர்களும் கொண்டு போய் சேர்க்க வேண்டிய பயனில் இருக்கும். அந்த ஒரு கட்டத்தில் தான் நம்ம போயிட்டு இருக்கோம். இப்ப தமிழ்நாட்டுக்காக இவர் கொண்டு வந்திருக்கக்கூடிய இந்த எம்பிசிக்குள்ள எம்பிசின்ற பிரிவே இந்தியாவில் வேற எங்கும் இல்ல, நாம மட்டும்தான் உருவாக்கி காப்பாற்றி வைத்திருக்கோம். இப்ப இதற்குள்ள 108 அவர் பேசும்போது சொன்னார், 108 சமூகங்களையும் நீங்க உள்ளே சேர்த்துக் கொண்டிருக்கீங்க. நம்பர்ஸ் பாருங்க, இந்த 108 சமூகம்ன்றது இதெல்லாம் பேச்சில வந்து நம்பர்ஸ், இவங்களுக்குள்ள இருக்கக்கூடிய நம்பர்ஸ்ல எண்ணிக்கையெல்லாம் பார்த்தோம்னா ரொம்ப குறைவா தான் இருக்கும். இப்படி ஒரு 108 சமூகத்துக்கு ஒரு ஒதுக்கீடு நமக்கு அதை கொண்டு போய் ப்ரொஜெக்ட் பண்ணும்போதுதான் அந்த எம்பிசிக்கான கோட்டா வந்து நமக்கு நின்று இருக்கிறது. வெறும் ஒரே ஒரு சாதிக்காக மட்டும் என்று கொண்டு போகும்போது அது மறுபடியும் நீங்க வந்து ஒரு சாதியினருக்கு நாம் செய்யும் போது இன்னொரு சாதியினர் அதை எதிர்த்து கோர்ட்டுக்கு போவாங்கன்ற அனுமானத்தின் அடிப்படையில் தான்
நம்ம எந்த ஒரு வழக்கையும் நம்ம எந்த இல்ல ஒரு அதுவும் விஷயத்தையும் உங்களுக்கு ஒரு நம்ம காரணமா இருக்கா? அவமதிக்கிறோமோ, இல்ல சில அரசியல் இல்ல, காரணங்கள் சொல்றாங்கல்ல, இப்ப 10.5% நீங்க சாத்தியப்படுத்தினா கூட அந்த கிரெடிட்டை பாட்டாளி மக்கள் கட்சி எடுத்துக்கிறோம் அப்படின்ற ஒரு ரீசன். இன்னொன்னு இல்ல வன்னியர்களுக்கு இல்ல மட்டும் கொடுத்துட்டா இல்ல அதை நீங்களே இதையும் நான் இல்ல முடிச்சிடறேன். ஒரே நிமிஷம் இல்ல முடிச்சிடறேன். வன்னியருக்கு மட்டும் நம்ம கொடுக்கறதுனால மற்ற சமூகங்களின் அதிருப்தியை சம்பாதிக்கக்கூடிய நேரிடும். அது ஒரு காரணம். அப்ப 2 முக்கியமான அரசியல் காரணங்களை திமுக மனசுல வச்சுக்கிட்டு தான் இதை பண்ணாம இருக்குது அப்படின்னு வரக்கூடிய பார்வையை எப்படி பாக்குறீங்க? இது எவ்வளவு பெரிய அபத்தமான ஒரு விஷயமா இருக்கு. உதாரணத்துக்கு 3% உள்ஒதுக்கீடு அருந்ததியருக்கு கொடுக்கும்போது ஏற்கனவே 18% இருக்கக்கூடிய மெஜாரிட்டி கம்யூனிட்டி பாதிப்பாங்க. அவர்கள் 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 வந்து அவர்கள் கோபப்படுவார்கள். எலக்டோரலா நமக்கு அது பெனிஃபிட் இருக்காதுன்னா கலைஞர் பார்த்தாரு. அப்படியே திமுக பார்த்தது. இல்ல ரைட் ஓகே உங்க பாயிண்ட்க்கே நான் வரேன். ஆனா 2021ல தென் மாவட்டங்கள்ல 10.5% கொடுத்ததுனாலதான் அதிமுக தோல்வி அடைஞ்சிருக்கு அப்படின்னு வரக்கூடிய பார்வையில இப்ப பிரகாஷ் கூட அதை சொன்னார்ல, நிறைய பேர் அதை விவாதிக்கிறாங்களா, அதை திமுக கன்சிடர் பண்ணுதுன்னு சொல்றாங்கல்ல. இல்ல அல்ல நான் அது அனுமானம், நாங்க சொல்லல. அப்படின்னு அதிமுக பாக்குது. அதிமுக தலைவர்கள் பேசுறாங்க. அதிமுக தலைவர்கள், அதிமுக இருந்த தலைவர்கள், இருக்கக்கூடிய அமைச்சர்கள், முன்னாள் அமைச்சர்கள் நேரடியாக மேடைகள்ல பேசுறாங்க. இது எல்லாத்தையும் வந்து அப்பொழுது கூட்டணியாக இருந்து அந்த வாங்கின டாக்டர் ராமதாஸ் அவர்கள் பதில் சொல்ல வேண்டியது. ஒட்டுமொத்தமாக இது போன்ற ஒரு எதிர்காலத்தில் தமிழ்நாட்டின் எதிர்காலத்தை முடிவு செய்யக்கூடிய மிக சென்சிட்டிவான விஷயத்துல அரசியலை தவிர்த்து விட்டு யாருக்கு இந்த ஒத்த கருத்து இருந்தா அந்த ஒத்த கருத்து இருப்பவர்களுடன் சற்றாவது லேசான முரண்பாடுகள் இருந்தால் கூட அந்த முரண்பாடுகளை கடந்து அவர்கள் பயணிக்கிறது தான் வந்து ஒரு புத்திசாலித்தனமான ஒரு விஷயமா இருக்கும் ஒழிய எதிர்த்து எல்லாவற்றையும் எதிர்த்து நிற்பதும் மரியாதை குறைவாக பேசுவதும் இதை வந்து செய்ய அதாவது ஒட்டுமொத்த வன்னிய இனத்துக்கும் டாக்டர் ராமதாஸ் அவர்கள் ஒற்றை பிரதிநிதி அல்ல. பாட்டாளி மக்கள் கட்சி என்ற ஒரு கட்சி வேண்டுமானால் அவர் கட்டுப்பாட்டில் இருக்கலாம் ஒழிய அவர்கள் உருவகப்படுத்தி கொள்வதை போலவோ அவர்கள் வெளிக்காட்டிக் கொள்வதை போலவோ இல்லை என்று ஒவ்வொரு முறையும் ஜனநாயக பூர்வமாக தேர்தல் முடிவுகளில் மக்கள் தமிழ்நாட்டு மக்கள் சொல்லிக் கொண்டு வருகிறார்கள். எல்லா மக்களுக்குமான சமூக நீதியை திராவிட முன்னேற்ற கழக அரசு வழங்கி வருகிறது. திராவிட முன்னேற்ற கழகம் மட்டும்தான் வழங்க முடியும்.